வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி 6வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 654வது ட்ராவாக நடைபெறுது. அட்சயா ட்ரா நடைபெறுது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கையில் 59 49ன்னு 4 நம்பருக்கு வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லையும் ஆல் போர்டு 9ங்கிறது வின்னிங் கொடுத்துருந்தோம். ஏ போர்டு 9 எடுத்திருந்தோம், பி போர்டு 4 எடுத்திருந்தோம், ஆல் போர்டு 9ங்கிறதும் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து வினிங் கொடுக்கன்னு சொல்லி தான் நம்ம ஆர்டருக்கு பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 1 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது ஏ போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 11 நாள் ஆகுது. பி போர்டில் 7 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது நமக்கு பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போது எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் ஆல் போர்டு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் 1ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸாகவும் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் 1ஆம் நம்பரை நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு 7 எடுத்துக்கலாம். 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. 100% சொல்லுறேன், 1000% ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் 1ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வந்தே ஆகணும். இதை விட்டு வேறு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேட்ச் பண்ணி வைங்க. ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் நம்ம இப்போது பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் 1ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 9க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நாள் நமக்கு 9 வந்திருக்கு. 9க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இல்லாட்டி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஏ போர்டு எடுத்திருக்கி. ஏ போர்டில் 2 1ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் பார்த்திங்கன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நமக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சி போர்டு எடுத்திருக்கேன். பி போர்டில் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சி போர்டில் 7ம் 6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் தான். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் 2 1ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் 0 9ன்னு எடுத்திருக்கோம். சி போர்டில் 7 6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி போர்டு நம்பர்ஸாக நம்ம எடுத்திருக்கோம்.
ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு விளையாடுற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். போர்டு நம்பர்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி பாட்ஸ் நம்பரில் கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பர் இருக்கணும், இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர் வந்து நம்ம கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன் பாட்ஸ் நம்பரில். உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லி தான் இந்த 2 நம்பர் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. 107ஐயும் 197ஐயும் பாட்ஸ் நம்பர்ஸாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபைனல் பண்ணி ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான். 107ம் 197ம் வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. பாட்ஸ் நம்பரில் பெஸ்ட்டு நம்பராக இருக்கும். ஆல் போர்டு 1-7 கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர்ஸும் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட்டு என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை வச்சு நேற்று இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ண நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். 792லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 9ங்கிறது நமக்கு 2 போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு. இப்போது அதே மெத்தேடில் இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு நீங்களே நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 177ன்னு இருக்குது. இதிலேருந்து வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது. 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே வந்து 177லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த நம்பரையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய நம்பரையும் மேட்ச் பண்ணி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மட்டுமே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லையா வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக. உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுக்குற நம்பர்ஸும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 796, 407, 170, 196ன்னு வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கு மெத்தேடில் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நமக்கு ஏ போர்டில் 8 வந்துச்சுன்னா எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து 807 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. 807 190ன்னு வர்ற மாதிரியும் கணக்கு வந்திருக்கு. 207 வர்ற மாதிரியும் கணக்கில் வந்திருக்கு. 296 வர்ற மாதிரியும் கணக்கில் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் கலப்பு நம்பர்ஸாகவும் பெண்டிங் நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணியும் நம்ம இந்த போன வருஷம் வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான ஃபுல் வின்னிங் நம்பர் இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பாமல் கம்மியான நம்பர்ஸாக மட்டுமே கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங் நம்பரில் இருந்துச்சுனால் மட்டுமே எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 20, 27, 71, 96, 17, 91 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன்.
அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. பார்த்திங்கன்னா அதாவது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இன்றைக்கி வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கில் நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் வந்திருக்கக்கூடிய நம்பரை உங்களுடைய கணக்கில் மேட்ச் ஆகிருக்குதான்னு பாருங்கள். மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக உங்கள் கெஸ்ஸிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே 100% கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வரணும், வந்தே ஆகணும்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 91 97 91 97 21 07 82 07 27 96ன்னு வர்ற மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் இந்த 4 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே நம்ம வந்து பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம சார்ட்டையும் மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு 4 நம்பர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.